பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பேர்ல்வினில் இருந்து நாம் டிபியை பிவிசி மெட்டாவாக ரெடி பண்ணியிருப்போம். பேர்ல்வினில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். இப்போ நாம் ரெடி பண்ண அந்த டிபி பிவிசி மெட்டா வெப்சைட்டில் எங்கே இருக்கும், அந்த டிபியை நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர்ல்வின்லேருந்து டிபியை ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே அது எங்கே இருக்குது, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே விட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர்ல்வின்லேருந்து ரெடி பண்ண டிபி நமக்கு பிவிசி மெட்டா வெப்சைட்டில் எங்கே ரிசீவ் ஆகிருக்குது, அதை நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பேர்ல்வின்லேருந்து நாம் ரெடி பண்ண டிபி எல்லாமே நமக்கு டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டில் தான் ரிசீவ் ஆகிருக்கும். அதனால் tokenfarming.io அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கனெக்டட் டோக்கன், அடுத்து யூசர் வேலட் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த யூசர் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் நம்மளுடைய பேர்ல்வின் டிபி எல்லாமே லாயல்ட்டியாக நமக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க லாயல்ட்டி அப்படின்னு சொல்லி 10,471 கொடுத்துருக்காங்க. இந்த 10,471 அப்படிங்கிறது நான் பேர்ல்வின்லேருந்து ரெடி பண்ண டிபி. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இது நான் டிபியை ரெடி பண்ணும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெத்திஸ்ட் ரேங்கில் இருக்குது. இதிலேருந்து 10,471 டிபியை பிவிசி மெட்டா சீடு வேல்யூவாக ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய பிவிசி மெட்டா வேலெட்டில் கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்குது. அதுக்கான ரிவார்டும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம பேர்ல்வின்லேருந்து ரெடி பண்ண டிபி பார்த்தீங்கன்னா நமக்கு லாயல்ட்டியாக இங்கே ரிசீவ் ஆகிருக்குது. இந்த லாயல்ட்டியிலேருந்து, அதாவது இந்த 10,471 டிபியிலேருந்து நமக்கு ஒரு நாளைக்கு 0.125% ரிவார்டாக ரிசீவ் ஆகும். இந்த 10,471 0.125% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 USDT பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்டாக ரிசீவ் ஆகிட்டுருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ ரிவார்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6,675 USDT ரிவார்டாக ரிசீவ் ஆகிடுச்சு. 10,471 6,675 USDT ரிவார்டாக நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆன இந்த 6,675 USDTயில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நமக்கு பார்த்தா தெரியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மிங் வேலட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 522 USDT இப்போ அவைலபிளாக இருக்குது. 6,675 நமக்கு இந்த 10,471 6,675 ரிசீவ் ஆகிடுச்சு. அதில் பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 522 USDT இருக்குது. மீதி எல்லாத்தையும் நாம் ஆல்ரெடி ஃபார்மிங்கு சீட் ஃபண்டிங் அப்படின்னு நம்ம பண்ணியிருப்போம். இப்போ அவைலபிளில் இந்த வேலெட்டில் 522 USDT இருக்குது. இப்போ இந்த அவைலபிளில் இருக்கக்கூடிய USDTயை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ வேலட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த USDTயை டோக்கன் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். இந்த நியூ வேலட் ஃபார்மிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 100 USDT. 100 USDTக்கு கம்மியாகவோ இல்லை 100 USDTயை விட அதிகமாகவோ நாம் ஃபார்மிங் பண்ண முடியாது. கரெக்டாக 100 USDT தான் நாம் ஒரு நாளைக்கு ஃபார்மிங் பண்ண முடியும். 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை 100 USDT நம்மளால் இந்த நியூ வேலட் ஃபார்மிங் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரிவார்டை, இந்த USDTயை ஒரு நாளைக்கு 100 USDT வரைக்கும் நம்மளால் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டு கெட் டெய்லி ரிவார்ட் அப் டு 100%. நாம் 100 USDTக்கு ஃபார்மிங் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 100% தான். அதாவது 100 USDT பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 USDT தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 0.25% நமக்கு இந்த 100 USDTலேருந்து ரிலீஸ் ஆகும். ஃபார்மிங் ரிவார்டாக நமக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த 522 USDTலேருந்து ஒரு 100 USDT நான் ஃபார்மிங் பண்ணி லைவாக காட்டுறேன். இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு இந்த பாக்ஸில் 100 USDT அப்படின்னு வந்துடும். இப்போ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 522 USDT இருக்குது. இதிலேருந்து ஒரு 100 USDTயை நான் இப்போ லைவாக ஃபார்மிங் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய லாகின் பின்னை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு கால் ஆகும், அதை அப்ரூவ் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப யூசர் வேலெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 105 USDT வந்து டெபிட் ஆகிருக்கு. கீழே வந்து அதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலெட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி 105 USDT வந்து டெபிட் ஆகிருக்கு. ஸோ நாம் வந்து 100 USDT வந்து ஃபார்மிங் பண்ணோம். டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து 5% எடுத்தது போக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 105 USDT வந்து இந்த ஃபார்மிங் வேலெட்லேருந்து சிஸ்டம் வந்து டெபிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நாம் ஃபார்மிங் வந்து பண்ணியாச்சு. இந்த வேலெட்லேருந்து ஒரு 100 USDT வந்து ஃபார்மிங் பண்ணியாச்சு. ஸோ திரும்பவும் வந்து நாம் உடனே வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது. அடுத்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாம் ஃபார்மிங் பண்ண முடியும். ஸோ திரும்பவும் நீங்கள் உடனே ஃபார்மிங் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காட்டுது ஒன்லி 1 டிரான்சாக்ஷன் கேன் பி டன் இன் எ டே. ஒரு நாளைக்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நாம் ஃபார்மிங் பண்ணியாச்சு. இந்த ஃபார்மிங் பண்ணது எங்கே வந்து நமக்கு ரிவார்டாக ரிசீவ் ஆகும், அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கடைசியாக பாருங்கள் 17 ஜூன் 2024 இப்போ 100 USDT வந்து நான் வேலெட் ஃபார்மிங் பண்ணேன். அந்த 100 USDT பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரிசீவ் ஆகிருக்குது கரெக்டாக. ஸோ அதுக்கான ரிவார்டு வந்து டெய்லி இந்த 100 USDTலேருந்து டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0.25% 100லேருந்து 0.25% USDT டெய்லி வந்து ரிவார்டாக ரிசீவ் ஆகும். ஸோ இதில் மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இந்த 100க்கு வந்து இது வரைக்கும் 0.375 ரிலீஸ் ஆகிருக்குது, ரிவார்டாக ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.625 வந்து ரிவார்டாக ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 USDTக்கும் ரிவார்டு வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டோக்கன் ஃபார்மிங்லேருந்து வரக்கூடிய ரிவார்டு எல்லாமே நமக்கு டோட்டலாக எங்கே ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிவார்டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு டோக்கன் ஃபார்மிங்கில் அந்த ரெஃபரல் பண்ணியிருக்கக்கூடிய ரிவார்டு, டோக்கன் ஃபார்மிங் பண்ணியிருக்கக்கூடிய ரிவார்டு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு வேல்யூ அப்படிங்கிற இடத்துல வந்து டெய்லியும் வந்து ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகக்கூடிய ரிவார்டை நாம் கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே போல் திரும்பவும் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக டோக்கன் ஃபார்மிங் வந்து பண்ணிக்க முடியும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவார்டை நாம் கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதிகாலையில் 5:30 மணிக்கு ஒர்க் ஆகும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனு. ஸோ 5:30 மணிக்கு நாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து 50 USDTலேருந்து மேக்ஸிமம் 500 USDT வரைக்கும் நம்மளுடைய கனெக்டட் வாலெட்டுக்கு இந்த USDTயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த USDT PVC மெட்டாவாக நம்மளுடைய கனெக்டட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதாவது 77 USDT அப்படின்னா 77 USDTக்கான PVC மெட்டா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டு கனெக்டட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யார் யாரெல்லாம் பேர்ல்மேலேருந்து டிபியை வந்து ரெடி பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே வந்து மினிமம் 100 USDT சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அதை வந்து ஃபார்மிங் பண்ணுங்கள். ஃபார்மிங் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபார்மிங் ரிவார்டாக வந்து USDTயாக ரிசீவ் ஆகும். ஃபார்மிங் ரிவார்டு அந்த USDTயை நம்மளால் அப்போ தான் வந்து கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய டிபி எல்லாமே நம்மளுடைய வேலெட்டில் லாயல்ட்டியாக வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த லாயல்ட்டியிலேருந்து ஒரு நாளைக்கு 0.125% நமக்கு ரிவார்டாக ரிசீவ் ஆகும். அப்படி வரக்கூடிய அந்த ரிவார்டை நாம் மினிமம் 100 USDT சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஃபார்மிங் பண்ணணும். அப்படி ஃபார்மிங் பண்ணும்போது நமக்கு ஃபார்மிங் ரிவார்டாக ரிவார்டு வேல்யூவில் ரிசீவ் ஆகும். அப்படி ரிவார்டு வேல்யூவில் வரக்கூடிய USDT தான் நம்மளால் வந்து கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் டிபி ரெடீம் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து மினிமம் 100 USDT சேர்ந்துருச்சுன்னா மறக்காமல் ஃபார்மிங் பண்ணுங்கள். ஃபார்மிங் பண்ணால் தான் அது USDTயாக நமக்கு ரிவார்டு வேல்யூவில் ரிசீவ் ஆகும். ஸோ அப்படி ரிசீவ் ஆகிற USDT தான் நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.